வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய திட்டங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் ஆல்ரெடி நம்ம ஒரு வாரம் ஸ்பெஷலாக முடிச்சு அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வெற்றிகரமாக செகண்ட் பேஜ் போயிட்டு இருக்குதுங்க. செகண்ட் வீக்குக்கான திட்டங்கள் சீரீஸ் போயிட்டு இருக்குது. 10 திட்டங்கள் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த 5 திட்டங்கள். ஸோ இதில் ஒரு 5 ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு 15 திட்டங்கள் மொத்தமாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த வீடியோ வரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுங்க, ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் இருந்திருக்கும். நியூவாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு என்ன பண்ண ஆரம்பிங்க, நம்ம வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ நேரடியாக வீடியோவுக்கு போயிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த திட்டங்கள்லேருந்து உங்களுக்கான கேள்விகள். மயில் கணிதம் திட்டம் அப்படின்னா என்னன்றதை சொல்லுங்கள். வானவில் மன்றம் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தகைசால் பள்ளிகள் திட்டம் அப்படின்னா என்னன்றதை சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஸோ இந்த 3 கேள்விக்கான விடையை கமெண்டில் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இன்றைக்கான திட்டங்களுக்கு போயிடலாம் வாங்க. ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டங்க. ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் 2024 ஜூலை 6 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. திட்டத்தை எங்கன்னா சென்னையில் தொடங்கியிருக்காங்க. 2024 ஜூலை 6 சென்னையில் தொடங்கியிருக்கிறாங்க. இதோடைய நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கக்கூடிய பயிற்சி சிபிஆர் பயிற்சி கொடுப்பாங்க போல். ஓகேங்களா? சிபிஆர் அப்படின்னா கார்டியோ பல்மோனரி ரெசக்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசக்டேஷன் சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அடிப்படை உயிர் காக்கக்கூடிய பயிற்சி இதுக்கான திட்டம் தான் திட்டம். இதை யார் தொடங்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தொடங்கியிருக்கிறாங்க. மொத்தம் 42,000 மருத்துவர்கள் மூலமாக சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. மொத்தம் எத்தனை மருத்துவர்கள்னால் 42,000 மருத்துவர்கள் மூலமாக அந்த பயிற்சியை கொடுக்க போகிறாங்க. இதுக்கான திட்டம் தான் ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். ஞாபகம் வச்சுங்க. சிபிஆர் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. தட்ஸ் ஆல். சென்னையில் தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்த திட்டம் போயிடலாம். 12வது திட்டம் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். ஆக்சுவலாக உங்களுக்கு மனநல திட்டத்தை பற்றி உங்களுக்கு லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸில் கூட உங்களுக்கு ஒரு 10 மார்க்கில் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் 10 or 12 நினைக்கிறேன் கேட்டிருந்தாங்க அந்த கொஷின். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு ஸ்கீம். இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2022 அக்டோபர் 27 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சேம் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உங்களுக்கு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. நட்புடன் மனநல சேவை திட்டம் தேனாம்பேட்டை வளாகம். ஞாபகம் வச்சுங்க. என்ன திட்டம்னா, இது தமிழ்நாட்டில் எல்லா மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை வழங்குவதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை வழங்குவது. இதற்கான இலவச உதவி எண் ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. 14416. இதுக்கான நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14416. இது என்னென்னா, மன அழுத்தத்துக்கு ஆளானவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ஓகேங்களா? இந்த திட்டம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை வரைக்கும் எல்லாமே ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கக்கூடியது தான் இந்த நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். ஓகேங்களா? சென்னை தேனாம்பேட்டையில் தொடங்கியிருக்கிறாங்க. மனநல ஆலோசனை வழங்குறாங்க. தட்ஸ் ஆல். அடுத்த ஸ்கீம் போயிடலாம். 13வது திட்டம் மனம் திட்டம். ஓகேங்களா? மனம்னு ஒரு திட்டம் 2 சொல்லி நான் போட்டிருக்காங்க. அப்போ 3 சொல்லி நான் போட்டால் என்னன்றதை சொல்லுங்கள். 2 சொல்லி நான் போட்டால் 3 சொல்லி நான் போட்டால் என்ன வித்தியாசன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? போயிடலாம். மனம் திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2022 டிசம்பர் 22 உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் தொடங்கியிருக்கிறாங்க. மாணவர்களுடைய மனநலனை மேம்படுத்துவதற்கான திட்டம். இது பொதுவாக எல்லாருடைய மனநல சேவையும் மேம்படுத்துறதுனா அது நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் எல்லா மருத்துவமனைகளையும் தொடங்குறது. இது வந்து மாணவர்களுடைய மனநலனை மேம்படுத்துறதுக்கு மட்டும் கேட்டாங்கன்னா வெறும் மனம்னு ஒரு திட்டம். இல்லையா? இது முதல் கட்டமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும் தொடங்கியிருக்கிறாங்க. ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மட்டும் தொடங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த மனநல நல்லாதரவு மன்றங்களை தொடங்கியிருக்கிறாங்க. இதுக்கான இலவச உதவி எண் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் 14416 தான். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே 14416 தான். நீங்கள் வந்து நான் கேட்ட கேள்விக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்வரின் முகவரின்றதுக்கு என்ன நம்பர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி முதியோர்களுக்கு நம்பர் இருக்குதுங்க. முதியோர்களுக்கு நம்பர் இருக்குது. இதே மாதிரி மாநில அவசர கட்டுப்பாட்டு எண் அப்படின்றதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு எண்ணுக்கு ஒரு நம்பர் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 14வது கேள்வி வீரா மீட்பு வாகனம். வீரா 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 வீரா. ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 2023 செப்டம்பர் 8 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? செப்டம்பர் 8. இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். எப்பயுமே இந்த மாதிரி உங்களுக்கு தேதி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், செப்டம்பர் 8 தொடங்கப்பட்ட எல்லா திட்டங்களையும் ஒன்றா எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி செப்டம்பர் 5 செப்டம்பர் 5 தொடங்கப்பட்ட திட்டங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? வீரா மீட்பு வாகனம். வீரா அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவசர கால மீட்பு மற்றும் விபத்துகளிலிருந்து மீட்கும் வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா? சாலை விபத்தில் சிக்கனவங்களை
அந்த விபத்துக்குள்ளான வாகனங்கள்லேருந்து தப்பிக்க வைக்கிறது ஓகேங்களா. மேலும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுதுங்க. இது யார் செயல்படுத்துகிறான்னா சென்னை போக்குவரத்து காவல்துறை தான் செயல்படுத்துகிறாங்க. வீரா மீட்பு வாகனம்ங்கிறது சாலை விபத்தின சிக்கனவங்களை மீட்கிறது. 2023 செப்டம்பர் 8 ஓகேங்களா. அடுத்த ஸ்கீம் போயிடலாம். 15வது திட்டம். இது என்ன திட்டம்? நடப்போம் நலம் பெறுவோம் ஹெல்த் வாக் அப்படின்னு ஒரு ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2023 நவம்பர் 4 உங்களுக்கு தொடங்கியிருக்கிறாங்க. 2023 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு. எங்கன்னா சென்னை அடையாற்றில் முத்துலட்சுமி பூங்காவில் தொடங்கியிருக்கிறாங்க. முத்துலட்சுமி பூங்காவில் அப்படியே ஒரு நடைபயிற்சி போயிருப்பார் போல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திட்டத்தை. எல்லா மாவட்டத்துலேயுமே 8 கிலோமீட்டருக்கு ஒரு நடைபாதை ஏற்படுத்தியிருக்காங்க. 8 கிலோமீட்டருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடந்துக்கிட்டே இருங்க ராஜா அப்படின்னு இல்லை. தற்போது தினமும் 30 நிமிஷம் நடைபயிற்சி செய்கிறதுனால இருக்கக்கூடிய 20 நன்மைகளை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. தற்போது என்ன பண்ணுறாங்க, தினமும் எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு 30 நிமிஷத்துக்கு நடைபயிற்சி நடக்கிறனால உங்களுக்கு ஒரு 20 நன்மைகளை பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இல்லை 30 நிமிஷம் நீங்கள் நடக்கிறனால உங்களுக்கு என்னென்ன நன்மைலாம் ஏற்படுதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதற்கான விழிப்புணர்வு பள்ளி கல்லூரி இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை இதுதான் என்ன திட்டம்? நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? சென்னை அடையாறு முத்துலட்சுமி பூங்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 8 கிலோமீட்டர் நடக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த திட்டம் வீரா மீட்பு வாகனம் திட்டம். சாலை விபத்தில் சிக்கனவங்களை மீட்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் வீரா மீட்பு வாகனம். மனம்ங்கிற திட்டம் மாணவர்களுடைய மனநலனை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம். முதல் கட்டமாக அரசு மருத்துவக் கல்லூரி 36 கல்லூரிகளில் தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்த திட்டம் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் அப்படிங்கிறது சென்னை தேனாம்பேட்டையில் தொடங்கியிருக்கிறாங்க. மன அழுத்தத்துக்கு ஆளானவங்களில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக எல்லா இடத்தையும் தொடங்கியிருக்கிறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து மருத்துவக் கல்லூரி வரைக்கும் ஓகேங்களா. அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம்ங்கிறது சிபிஆர் பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு அருமையான திட்டம். ஸோ இவ்வளோ தான். ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்கீம் முடிச்சிருக்கோம்? 15 திட்டங்கள் முடிச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி திட்டங்கள்லேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த திட்டங்களுக்கான விடையை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.